இன்றைக்கி என்னோடய பேஜில் நான் ஃபஸ்ட்டு விலாக் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக நான் நினைப்பேன், வெளில போகும்போதெல்லாம் விலாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் வந்து அது மிஸ் ஆகிடும். ஒன்று போகிறது கவர் பண்ண மாட்டோம், இல்லைனா சாப்பிட்றது கவர் பண்ண மாட்டோம், இல்லைனா ஃபேஸ் கவர் பண்ண மாட்டோம். இந்த வீடியோலுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது ஃபேஸ்லாம் கவர் ஆகியிருக்காது. பிகாஸ் நான் ஒரு பேபி வச்சுருக்கேன், 1 இயர் பேபி. அந்த குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வெளில போகும்போது என்னால் அந்த அவன் தூங்குகிற டைமுக்கு தான் நமக்கு கவர் பண்ண முடியும். பட் நான் வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து சல்யூட் பண்ணணும். எப்படி தான் பேபிஸையும் வச்சுட்டு எப்படி வீடியோ எப்படி எடுத்து அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம ஒன்று எடுக்கும்போது தான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கு புரியுது. ஸோ நாங்கள் காலையில் வந்து ஒரு 12:00 கிட்ட கிளம்பணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. 1/2 ஹவரில் நானும் என்னோடய பேபியும் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போனாங்க. இங்கேருந்து கிளம்பவே 12 ஆகிடுச்சு. போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா வானம் வந்து மூடியே இருந்துச்சு. அந்த கிளைமேட்டே வந்து நமக்கு வந்து பார்க்கறதுக்கே ரசிக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. பெங்கல் புயல்னால நிறைய மழை பெஞ்சது. விழுப்புரம் தான் வச்சு செஞ்சிடுச்சு எங்களை. ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஏரி குளம்லாம் ரொம்ப தண்ணி இருந்தது. பார்த்துட்டு போகிறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4:00 கிட்ட ஆகிடுச்சு. 4:00 போயிட்டு அங்கே அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு 6:00 கிட்ட ஆகிடுச்சு. தென் நான் வந்து கிருஷாம் பேங்கிள்ஸ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து 150 per டசன்னு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் அவங்க வந்து அவங்களுக்கு இப்போது வந்து வளைகாப்பு நடக்க போகுது. ஸோ அவங்க வந்து ஒரு 5 செட்டு பேங்கிள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 டசன் கிட்ட வாங்கிட்டாங்க. ஒரு 5 செட்டு மட்டும் எனக்கு இந்த கலர்ஸ் கண்டிப்பாக வேணும் சிஸ்டர்னாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பேங்கிள்ஸும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட சைஸ்க்கு அவங்க கேட்ட அந்த கலர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங் எங்ககிட்ட வேறு என்ன கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அப்போ நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா தூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு. குடுகுடுன்னு போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டு வேறு எதுவுமே எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியல. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சவுகார்பேட்லன்ட்டு நான் நினச்சிட்டு போனேன். அந்த சைடு போகவும் முடியல, அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியல. எப்பயுமே போனால் எந்த ஒரு வேலைக்கு போகிறோமோ அந்த ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது.